பாக்குறேன் இங்க ஓடுறேன் உள்ள வச்சிருக்கடி சார் எடுத்துங்க. நாட்டில் கொள்ளடிக்கிறவங்களாம் விட்டுருங்க. சும்மா ரோட்டில் சுற்றி நீங்க பையனை கைத்தா மாட்டில் அடிச்சுட்டு வரீங்க. என்ன சார்? டேய், எவனோ ஒருத்தவன் வீட்டு உள்ள பூந்து உன் பொண்டாட்டி பக்கத்துல படுத்தா உனக்கு எப்படி இருக்கும்? சார் கேட்ட கேள்விக்கு பதில். அருவாயத்தை அவனை கண்ட தூரமாக விட்டுருவோம் சார். எவனோ ஒருத்தவன் வீட்டு உள்ள பூந்து குப்பையை போட்டுட்டு போனா நீ என்ன பண்ணுவ? ஆச்சு மூஞ்சங்கெல்லாம் ஒசிடுவான் அவனை. அதுவே எவனோ ஒருத்தன் ரோட்ல குப்பையை போட்டுட்டு போனா அவனை நீ என்ன பண்ணுவ? பதில் இல்லை. இன்னைக்கு சிட்டியில் இருக்கிற ஆறெல்லாம் சாக்கடையா மாறி இருக்குன்னா அதுக்கு இவனும் ஒரு முக்கிய காரணம். சாக்கடையிலேருந்து கொசு உருவாகி கொசுவால டெங்கு மலேரியான்னு வந்து எத்தனை லட்சம் பேர் செத்துருக்காங்க தெரியுமா? தற்செயல் இல்ல, அனைத்தும் திட்டமிட்டு செய்யப்படாத கொலை. இப்ப சொல்லு, இவனை என்ன பண்ணலாம்? சார் இந்த நாயை இழுத்து போய் என்கவுண்டர் போடுங்க சார். தேங்க்யூ பப்ளிக். அப்புறம் இந்த சமூகத்தில் கொள்ளடிச்சா ஒரு குடும்பம் தான் பாதிக்கும். ஆனா ரோட்ல குப்பை போட்டா இந்த சமூகமே பாதிக்கும். இவனா மாதிரி அலட்சியவாதிங்க இருக்கிறதுனால தான் ஒரு சில அரசியல்வாதிங்க தப்பு பண்றாங்க. யோசிங்க.